இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வார்த்தைகளை பேசும்படி ஆவியானவர் எனக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். நம்ம முதலாக படிக்கிற வசனத்தை படிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. தலைகளை சாய்த்து நாம் செபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, உமக்கு சோத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த ஓய்வு நாள்ல உம்மை துதிக்கும் ஆராதிக்க கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா, இப்படி நாம மகிமைப்படுவதாக இப்படி வார்த்தைகள் வெளிப்படட்டும். இந்த அடையாளம் மறைத்து நீங்க பேசுங்கப்பா. நீர் என்ன சித்த வைத்திருக்கிறீரோ இப்படி வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சுவாக இயேசுவின் நாமத்தால் கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. வார்த்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிற பொல்லாத சத்துரு கிரிகளை நர்சுவாக இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரும் அந்த 100, 60, 30 பலன் தர உதவி செய்வீராக. மனம் திரும்ப உதவி செய்வீராக. விசுவாசத்துல நிலைத்திருக்க உதவி செய்வீராக. கிருபையாய் நடத்துவீராக. நர்சுவாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு இந்த நாளே பேசுவாராக. ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நடந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கான கொடுத்த வார்த்தை படிப்போம். 1 யோவான் 5:4 அல்லேலூயா. அதுல சொல்லப்படுகிறது, தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனால பிறந்திருந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்போம். அது எப்படி ஜெயிப்போம்னு கேட்டீங்கன்னா, அதே வசனம் சொல்லப்படுது, நம்முடைய விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்றால் உறுதியான நம்பிக்கை, கிரிய உள்ள விசுவாசம். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவன் சொல்றார், முதல்ல இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவால பிறக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்களாம், உலகத்தை ஜெயிக்குவோம். இல்ல, பிறந்தாலே ஜெயிப்போம். நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ள பிறந்திருக்கும். தேவனை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள் பிறந்திருக்கிறோம். 2வது ஞானஸ்தானம் சொல்றல, ஞானஸ்தானம் இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ள பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. பேர்பட்ட எல்லாரும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள பிறந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஜெயம் இல்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆனா நம்ம தேவனால பிறந்த நாம அநேக தோற்று போகிறோம். அநேக விஷயத்துல ஜெயம் கொள்ள முடியல. ஏன் ஜெயம் கொள்ள முடியல? அநேகரு, சில பேரு விசுவாசத்துல நிலைத்திருப்பாங்க. தேவனுக்குள்ள எப்படி சொல்றதுன்னா, தேவனுக்குள்ள உண்மையா இருக்கணும்னு நினைத்து தேவனை உண்மையாய் பற்றி கொண்டு உண்மையா துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. ஆனா அவங்க உலகத்தை ஜெயிக்கணும், நம்ம தேவனிடத்துல ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு விசுவாசத்தோடு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு வருகிற போராட்டத்தினால இந்த ஜெயத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. நிறைய பேரு தேவனை விட்டு விலகி போறவர்களா இருக்கிறார்கள். இல்லையா? உதாரணத்துக்கு, நம்ம சரீரத்துல ஒரு பலவீனம், வியாதி, ஒரு மரணத்துக்கு ஏற்ற வியாதிகள் வந்தாலே நம்ம என்ன பண்ணோம், சோர்ந்து போகிறோம். இல்லையா? நம்ம சோர்ந்து போகிறோம். 2வது, அட என்னப்பா நம்ம தேவனை துதித்து ஆராய்ச்சி ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே, நீங்க பாரு நமக்கு ஏன் அந்த வியாதி, இல்லையா? நம்ம குடும்பத்துல ஏன் இந்த கஷ்டம், ஏன் நம்ம குடும்பத்துல இந்த போராட்டம், நமக்கு ஏன் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நம்ம குடும்பத்துல ஏன் நிம்மதியே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நம்ம என்ன பண்றோம்னா தேவனை விட்டு விலகுறோம். அல்லேலூயா. சத்ருடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் முதல்ல நமக்கு பயத்தை வர வைப்பான். 2வது போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பான். இதுல கொடுத்து கொடுத்தே நம்ம தேவனை விட்டு விலகும்படி செய்வான். அவனுடைய நோக்கம் என்னன்னா தேவனை விட்டு விலகி வரும்படி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தேவனுக்குள்ள யார் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறார்களோ, தேவனுக்குள்ள யார் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, தேவனை யார் அதிகமா பற்றி கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த போராட்டங்கள் வரும். எப்பேற்பட்ட போராட்டங்கள் கேட்டீங்கன்னா, மரணத்துக்கு ஏதான வியாதிகள், குடும்பத்துல கஷ்டங்கள், போராட்டங்கள், பிள்ளைகளுக்கு பிரச்சனை, கணவருக்கு பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதியே இல்லாத ஒரு பிரச்சனைகள் இருக்கும்.
அல்லேலூயா. இதனால நம்ம என்ன பண்றோம்னா சோர்வு அடைகிறோம். முதல்ல நமக்குள்ள சோர்வு, 2வது நமக்குள்ள பயம், 3வது நமக்குள்ள ஒரு எரிச்சல். இது வந்துட்டாலே நம்ம தேவனை விட்டு விலகிடுவோம். அல்லேலூயா. தேவனை விட்டு விலகி போனோடனே சத்ரு நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அதனால தான் அவன் முதல்ல நமக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்றான். அல்லேலூயா. ஒரு பயத்தையும் ஒரு வெறுப்புகளையும் உண்டு பண்றான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம தேவனுக்குள் விசுவாசமா இருக்கும்போது, தேவனுக்குள்ள நம்ம பற்றி கொள்ளும் போது இந்த மாதிரி போராட்டங்கள் வரும். அதை விட்டு நீங்க விலகி போகக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எப்படி? தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கணும் கேட்டீங்கன்னா, நம்முடைய விசுவாசமே எப்படி இருக்கும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசம், நம்ம ஜெயிக்கிற ஜெயம் நம்ம கிட்ட தான் இருக்கிறது. அப்ப நாம தான் ஜெயிக்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்றார். நம்ம வேதத்துல ஒரு 2-3 பேர் ஜெயித்தவங்கள், போராட்டத்திலிருந்து ஜெயித்தவங்களை குறித்து உனக்கு தெளிவாக நான் விளக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. முதலாக இந்த தானியேல் புஸ்தகத்துல, உங்களுக்கு தானியேல் புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அந்த புஸ்தகத்துல உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை சொல்லி அதோடைய விளக்கங்களை சொல்ல பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 17, 18 இந்த 2 வசனங்கள். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 17, 18 இதுல சொல்லப்படுகிறது. 17வது வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா. இங்க சொல்றாங்க, இந்த இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. யார் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாத்ராக், மேஷாக், அபினேகோ இவங்க 3 பேரும் இந்த வசனத்துல பதில் சொல்றாங்க. இதுடைய வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராஜா, அல்லேலூயா. அந்த ராஜா நேச்சர், அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு பொற்சலையை செய்து இதை தான் வணங்கணும் அப்படின்னு அந்த ராஜா ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எல்லாரும் அந்த ஊர் ஜனங்களே இந்த பொற்சலையை தான் வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆனா இவங்க 3 பேரும் தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால, தேவனை நம்பி இருக்கிறதுனால, நாங்க தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் என்று இவங்க 3 பேரும் சொல்றாங்க. ஆனா இந்த ஊருடைய கட்டளை என்ன, ராஜா போட்ட கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வணங்கலைன்னா அக்கினி ஜோலையில போடும்படி கட்டளை போட்டிருக்கிறார். எரிகிற அக்கினி ஜோலியில போடும்படி ஆண்டவர் கட்டளை, அந்த ராஜா கட்டளை இட்டிருக்கிறார். இது இந்த ஊர் ஜனம் எல்லாருக்குமே தெரியும். அதுல இருக்கிற தேசத்துல இருக்கிற எல்லாருமே அந்த பொற்சலையை தான் வணங்குறாங்க. ஆனா இவங்க 3 பேர் மட்டும் அந்த பொற்சலையை வணங்காம இருக்கிறாங்க. இது ராஜாக்கு தெரியப்படுத்துறாரு. அப்ப ராஜா அவர்களை கூப்பிட்டு, ஏன் நீங்க வணங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த ராஜா இடத்துல இதுக்கு முன்னாடி 16 வருஷம் சொல்றாங்க, இது சொல்லணும்னு அவசியம் எங்களுக்கு இல்லை, உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே எங்களுக்கு இல்லை, நாங்க தேவனை தான் வணங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் அக்கினி ஜோலியில உங்களை போட போறேன், உங்களை காப்பாத்துறது யாரு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்கும் போது, அவங்க 3 பேர் சொல்ற இந்த வசனம் தான், நாங்களோ ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜோலையிலும் ராஜாவாகிய உம்முடைய கையிலும் நீங்களாக்கி விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா அக்கினி ஜோலிலிருந்து எங்களை காப்பாத்த தேவன் வல்லவரா இருக்கிறாரு, உங்க கையிலிருந்து எங்களை நீங்களாக்கவும் அவர் வல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ராஜா கிட்ட. அது மாத்திரம் அல்ல, 18வது வசனத்துல சொல்றாங்க, இதை பாருங்க எப்படி இருக்குதுன்னு, விடுவிக்காத போனாலும் நாங்கள் உம்முடைய தேவருக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நித்தின பொற்சலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறாது, ராஜாவாகிய உமக்கு தெரிவிக்கப்பட கடவது என்றார்கள். இது ராஜாவாக தெரிந்து கொள்ள கடவுது, நீ தெரிஞ்சு கொள்ளு. அவங்க சொல்றாங்க, எங்க ஆண்டவர் எங்களை விடுவிக்கலனால பரவாயில்ல, நாங்க செத்து போனாலும் பரவாயில்ல, நாங்க ஆண்டவரை தான் ஆராதிப்போம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆராதிப்போம். ஆனா ஒருபோதும் நீ வைக்கிற அந்நிய சிலையும் அந்நிய தேவரையும் அந்த பொற்சலையும் ஒரு வாட்டியும் ஒரு நிலைமையிலும் நாங்க அதை ஆராதிக்க மாட்டோம், இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா ரொம்ப கோபம் அடைகிறார். ரொம்ப கோபம் அடைஞ்சு அவர்களை அக்கினி சிலையை எரிய வைக்கிறாங்க 7 மடங்கு. அதாவது அவர்களை அந்த அக்கினி ஜோலியில போடுறதுதான் ராஜாவுடைய கட்டளை. ஆனா இவர்கள் பேசுறத பார்த்த உடனே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா,
அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை 7 மடங்கு அக்கினி ஜோலையாக எரிய வைக்கிறாங்க. இன்னும் அக்கினி, அதாவது ஒரு இரும்பு துண்டு போட்டாலே உருகி போயிடும். அந்த அளவுக்கு 7 மடங்காக அக்கினி ஜோலையை எரிய வைக்கிறாங்க. ஆனா இவருக்குள்ள ஒரு பயமே இல்லை. இவருக்குள்ள என்ன போராட்டம்னா மரணத்துக்கு ஏதுவான போராட்டம். இவங்க தேவனை ஆராதிக்கல, நான் உண்மைத்தான் ஆராதிக்க போறேன் சொன்னாலே இவங்களை விடுவிப்பாங்க. நான் தேவனை ஆராதிக்கிறேன்னு என்று சொன்னாலே அக்கினி ஜோலில போட போறாங்க. அக்கினி முன்னாடி எரிஞ்சு கொண்டுக்குது. அப்போ ராஜாவை கேட்கிறாரு, என்னப்பா சொல்றீங்க நீங்க? இப்போ நீங்க ஆண்டவரை இந்த பொற்சலையை நான் வணங்குறேன்னு சொன்னீங்கன்னா இப்போ கூட நான் விட்டுடுறேன் அப்படின்றாரு. அப்போ கூட அவங்க தைரியமா நின்று, நாங்கள் எரிந்து போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அழிந்து போனாலும் பரவாயில்ல, நாங்க தேவனை தான் ஆராதிப்போம். இதுதான் விசுவாசத்தின் ஜெயம். அல்லேலூயா. கிரியைகள், அவங்க ஆண்டவரை உண்மையா பற்றி கொள்றாங்க. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு போராட்டம் வந்தா, நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா, நம்ம தேவனை விட்டு விலகுறோம். ஏன்டா ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். நமக்குள்ள வேணாம், நம்ம பழையபடியே இருக்கலாம் அப்படிலாம் நமக்குள்ள யோசனை தோணுது. ஆனா இங்க இங்க இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என் தேவன் காப்பாற்ற வல்லவரா இருக்கார், அவர் காப்பாத்தினாலும் பரவாயில்ல, நாங்கள் மரித்து போனாலும் பரவாயில்ல, ஆனா எங்க தேவனை தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்றாங்க. இதுதாங்க விசுவாசம். இந்த மாதிரி விசுவாசத்துல நீங்க நிலைத்து இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு மரண பயமான ஒரு வியாதி வந்தா, ஒரு போராட்டம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, நீங்க தேவனை விட்டு விலகி போறீங்க. ஆனா இவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஏன் கேட்டா, இவர்கள் தேவனால பிறக்கப்பட்டவர்கள், ஆனால இந்த உலகத்தை ஜெயித்தார்கள். அல்லேலியா. அவங்க 3 பேரும் அக்கினி கடல்ல போடுறாங்க. அல்லேலியா. ஆனா தேவ தூதர் 4ஆவதா ஒரு ஆள் அவரோடு உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜா பாக்குறாரு, நம்ம 3 பேர் தானே போட்டோம், இங்க 4 பேர் இருக்கிறாங்களே, அதுவும் தேவ தூதர் போல காண்கிறார்களே. அல்லேலூயா. அவர் சொல்றார், உன் தேவன் வல்லவரா இருக்கார். அதாவது இவங்க 3 பேர் தேவனா, சாத்ராக், மேஷாக், அபிநேகக், இவங்க 3 பேர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லத்தக்க அந்த ராஜா வாயிலிருந்து வரும்படி இந்த தேவனாய் கர்த்தர் இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிதாக இருந்தது. இதுதாங்க விசுவாசம். இதுதான் ஜெயிக்கிற ஜெயம். நமக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நிந்தை வந்தா சோர்ந்து போகாதீங்க. வியாதி, மரணத்துக்கே தானே வியாதி வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவனிடத்துல நீங்க துதிங்க, ஆராதிங்க. தேவன் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நான் தேவனை தான் துதிப்பேன், பற்றி கொள்வேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நான் தேவனோட தான் இருப்பேன் என்ற எண்ணங்கள், செயல்பாடுகள், கிரியைகளை வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாதீங்க. பிசாசுடைய எண்ணம் உங்களை சோர்வடைய வைப்பது, உங்களுக்குள்ள பயம் வருவ வைப்பது தான் அவனுடைய நோக்கம். தேவனை விட்டு விலக வைப்பது தான் நோக்கம். இது 3லிருந்து நீங்க வந்து விட்டீங்கன்னா அவன் ஈஸியாக உங்களை கொன்று போடுவான். அல்லேலூயா. அதனாலதான் அவன் அந்த பிரச்சனைகளை, போராட்டத்தை கொடுப்பான். இவங்க 3 பேருக்குள்ள எவ்வளவு போராட்டம் வந்தது, ஆனா அவங்க தேவனை விட்டு விலகாம நின்று ஜெயித்தார்கள். ஏன்னா அவர்கள் தேவனால பிறந்தார்கள். அது போல நீங்களும் தேவனால பிறப்புறலாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும், ஜெயம் எடுக்கணும். அது மாத்திரம். அதே புஸ்தகத்துல நம்ம தானியேல், அவரு இந்த கட்டளையெல்லாம் அவரும் அந்த நாட்டுல அதிகாரியா இருக்கிறார். அவரும் கையெழுத்து எழுதியிருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கும். தெரிந்து இருந்தும் அவர் பால்கனியில போயிட்டு ஜன்னல்களை திறந்து எப்பவும் 3 வேளை அவர் துதிக்கிற மாதிரி அதே போல துதித்தார். நம்ம வேதத்துல படிக்கணும். அவரையும் அவர்கள் ராஜாவிடத்துல கொண்டு போய், ஆனா ராஜா மனம் திரும்பிட்டார். இவங்க 3 பேரு இதை பார்த்தவனே மனம் திரும்பினார். ஆனா அந்த கட்டளையை அவர்கள் கைப்பிடிக்கணும், அந்த 30 நாள் போட்டது அந்த கட்டளையை கைப்பிடிக்கணும்னு சொல்லி அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் எப்படியாவது தானியேலை மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தால தானியேலை மாட்டி கொடுக்குறாங்க. ஆனா ராஜா அவர்கள் போராடுறாரு. அப்படி இருந்தும் அந்த கட்டளை நிறைவேற்றியே ஆகணும் என்றார். ஆனா அந்த ராஜா சொல்றார், உம்முடைய தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருக்கிறார் என்று அந்த ராஜா சொல்றார் தானியேலு கிட்ட. அல்லேலூயா. தானியேலை அந்த சிங்கக்கேபிக்குள்ள போடுறாங்க. அவர் பயப்படாம சிங்கத்தின் வாயை தேவன் கற்றார். விசுவாசத்துல அவர் நிலைத்திருந்தார். தேவனிடத்துல உறுதியான பற்றுதல், முடிவு பரிந்தும் அவரிடத்துல உறுதியான பற்றுதல் இருந்தது. அதனால சிங்கத்தின் வாயை கட்டப்பட்டார். மறுநாள் காலில் உன் தேவன் தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று ராஜா கேட்கும் போது தானியேல் சொல்றார், நீ சொன்னபடியே ஆண்டவர் என்னை காப்பாற்றிருக்கிறார், சிங்கத்தின் வாயை கட்டிருக்கிறார் என்று அங்க தானியேல் சொல்றார். இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், வேதனைகள், துன்பங்கள். ஆனா தேவனை விட்டு விலகல. அவர்கள் நிலையான ஒரு பற்றுதல், தேவன் மேல உண்மையான விசுவாசத்தில் கிரியினால இருந்தார்கள். அதனாலதான் தேவனிடத்துல அவர் ஜெயம் கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. நம் தேவன் விடுவிக்க வல்லவர்,
காப்பாற்ற வல்லவர், உன்னை உயர்த்த வல்லவர். என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என் தேவனா கர்த்தர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அதனால நீங்க விசுவாசத்துல நிலைத்திருங்க. தேவனுடைய அவரை பற்றி கொள்ளுங்க. ஒருபோதும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் வரும்போது பின்மாற்றத்துக்கு போகாதீங்க. அநேகர் தனக்குள்ள பிரச்சனைகள் வரும்போதும், வேதனைகள் வரும்போதும், துன்பங்கள் வரும்போதும், அல்லேலூயா, அவர்கள் எல்லாரும் தேவனை விட்டு விலகி போகிறார்கள். சத்துருவா அவர்களை ஆட்கொள்கிறான், அவரை மறிக்க செய்கிறான். அல்லேலூயா. அதனால நீங்கள் விசுவாசத்துல நிலைத்திருங்க, தேவனை சார்ந்திருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், அல்லேலூயா, இன்னைக்கு நைட்டு நீங்க மரித்து போகிற நிலைமை இருந்தாலும் தேவனை சார்ந்திருங்க. பரவாயில்ல, நான் மரித்தாலும் தேவனிடத்துல போவேன் என்று நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருங்கள். தேவன் மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அதே போல நம்ம பழைய ஏற்பாட்டிலே, அல்லேலூயா, அதே போல நீதிபதிகளில 7வது அதிகாரத்துல 12வது வசனத்துல நம்ம கிஜியோனை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுலயும் அவருக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு பயம், அல்லையா, நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அதுல ஆண்டவர் என்ன பண்றாரு, அநேகரை கொண்டு வராரு போருக்கு ரெடி பண்ண. ஆனா ஆண்டவர் எல்லாரும் பிரித்து எடுக்கிறார், ஒவ்வொரு பிரித்து எடுக்கிறார். லாஸ்ட்ல அந்த தண்ணீர் அண்டை கொண்டு போ, அவர்கள் யார் நாய் போல நக்கி குடிக்கிறார்களே அவர் மட்டும் கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. அங்க போனா கிஜியோன் அங்க பாக்குறாங்க, ஒரே 300 பேர் மட்டும் தான் அது போல இருப்பாங்க. அந்த 300 பேர் மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா கிஜியோனுக்குள்ள ஒரு பயம். அல்லேலூயா. நான் 300 பேர் வச்சுன்னு எப்படி ஜெயிப்பேன்? அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? வேதத்துல உங்களுக்கு வாசித்து சொல்றேன் பாருங்க. நீதிபதிகள் 7:12. அல்லேலூயா. அதுல 12வது வசனத்துல மிதியானரும் அமலேனிக்கரும் சகல புத்திரருமாக வெட்டி கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகம் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல் திரளாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அதுவும் மிதியான், அலேனிக்கர், சகல கீழ்கட்ட புத்திரர், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இவருடைய ஒட்டகமே கடற்கரை மணலை போல இருக்கிறதாம். ஒட்டகம் அப்படின்னா எவ்வளவு கண்ணுக்கு எட்டணும் தூரம் ஜனங்கள், அதுக்கு மேல ஜனங்கள் போருக்கு ரெடியா நின்னுக்கிறாங்க. இவங்க வெறும் 300 பேர் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கிஜியோனோட சேர்த்து 301 பேர். இவங்க இந்த 301 பேரை வச்சுக்கிட்டு நான் ஜெயம் எடுப்பேன்னு சொல்லி இவருக்குள்ள பயம். அல்லேலூயா. அவர்கள் கடற்கரை மணலை போல இருந்தாலும் நம் பக்கத்துல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அந்த 300 பேரை வைத்து அந்த திரளான ஜனங்கள், வெட்டிக்கிளி போல இருந்தவர்கள், அல்லேலூயா, கடற்கரை மணலை போல இருந்தவர்கள் தரித்து ஓடச் செய்தார் என் தேவன். ஏன்னா நீங்க விசுவாசத்துக்குள் நிலைத்திருக்கும் போது, தேவனை பற்றி கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு எதிராக எத்தனை மந்திரங்கள், எத்தனை சூனியங்கள் எவ்வளவு நின்றாலும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து அதை உடைக்க செய்வார். உம்மை கொண்டே அதை உடைக்க செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம தேவனை பற்றி கொள்ளணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு நிந்தை வரும்போது நம்ம தேவனை விட்டு விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் படிச்ச எல்லாமே முதல் வசனம் மட்டும்தான், 1 யோவானு மட்டும்தான் புதிய ஏற்பாடு. மீதி நான் விளக்கம் கொடுத்ததெல்லாம் பழைய ஏற்பாடை குறித்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு தானியேலை குறித்து, அல்லேலூயா, கிஜியோனை குறித்து, அல்லேலூயா, இன்னும் அந்த சாத்ராக், மேஷாக், அபினேகக் இவங்களெல்லாம் குறித்து நான் பழைய ஏற்பாடுல குறித்து தான் நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு கொண்டு வரல. இதை ஏன் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல, அல்லேலூயா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, அதிகாரம், வல்லமை எல்லாம் சத்துரு கையில, பிசாசு கிட்ட இருந்தது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல யார்கிட்ட இருந்தது? அதிகாரம், வல்லமை எல்லாமே சத்துரு கிட்ட, பிசாசு கையில இருந்தது. பிசாசு கையில வல்லமை, அதிகாரம் இருக்கும் போதே சாத்ராக், மேஷாக், அபினேகக்கு ஜெயம் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தானியேலையா ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல கிஜோன், அநேகர் ஜெயம் கொண்டிருக்கிறாங்க. அப்போ வல்லமை யார் கையில இருந்துன்னா, பிசாசு கையில. பிசாசு கையில வல்லமை இருக்கும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பிசாசு கிட்ட வல்லமை இல்ல, எல்லாம் உரிந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இப்போ அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லாத காலத்துல நாம தோத்து போகிறோம். உங்களுக்கு புரியல இல்ல? அல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவங்கிட்ட வெறும் தந்திரம் மட்டும் தான் இருக்கிறது, ஒரு வல்லமையும் கிடையாது. ஆனா வல்லமை நம்ம கையில இருக்குது. ஆண்டவர் நம்ம கையில வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆனா வல்லமையை நம்ம வைத்துக் கொண்டு தோத்து போகிறோம். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிசாசு தோத்து போனவன். அவன் தோத்து போனவனா இருந்தாலும் அவன் நம்ம கிட்ட வந்து போராடுறான். அவன் தோத்து போனவன் அவனுக்கே தெரியும். நம்ம தோத்து போவனும் அவனுக்கு தெரிஞ்சும் நம்ம கிட்ட போராடுறான். இல்லையா? இச்சைகளை கொடுத்து போராடுறான், கஷ்டங்களை கொடுத்து போராடுறான், வேதனைகளை கொடுத்து போராடுறான், நிந்தைகளை கொடுத்து போராடுறான், வியாதிகளை கொடுத்து போராடுறான். அவன் போராடி, அவனுக்கு தெரியும் நம்ம தோத்து போவனு. அப்படி இருந்தும் அவன் தோத்து போவன் என்று தெரிந்தும் அவன் போராடி போராடி ஜெயம் கொள்றான். அல்லையா? தோத்து போறவன் போராடி போராடி அவன் ஜெயம் கொள்றான். ஜெயிக்க பிறந்த நாம, ஜெயிக்க தெரிந்த நாம, ஜெயிக்க நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்த வல்லமை, அதிகாரம் எல்லாம் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருந்தும் நம்மளால ஜெயம் எடுக்க முடியல. ஜெயம் எடுக்க முடியாத தோத்து போனவங்க கிட்ட நாம தோத்து போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க கிட்ட இருந்து வல்லமையை எல்லாமே உரிந்து எடுத்து நம்மை ஜெயம் கொடுத்துக்கிறார். அந்த வானத்துல பூமியில எல்லா அதிகாரம் நமக்கு கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 18:18, இந்த பூமிகளை எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும், இந்த பூமிகளை எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்படும் என்று அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 19 அல்லேலூயா 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 10:19 அதிகாரத்துல 19வது வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அங்க சொல்றாரு, சர்ப்பங்களும் தேள்களும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற வல்லமை நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம தோத்து போனவங்க கிட்ட தோத்து போறோம். அல்லேலூயா. ஜெயிக்க பிறந்த நாம, ஜெயம் கொள்கிற நாம, ஜெயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஜெயம் எடுக்கும்படி ஆண்டவர் வல்லமையை கொடுத்துக்கிறார். ஜெயம் எடுக்கும்படி வல்லமையை கொடுத்தும் தோத்து போனவங்கிட்ட நம்ம தோத்து போறோம். அல்லேலூயா. அவனால தோத்து தான் போக முடியும், ஆனால் ஜெயம் எடுக்கவே முடியாது. அப்பேற்பட்டவன் மீண்டும் மீண்டும் போராடி போராடி நம்ம கிட்ட ஜெயம் எடுக்கிறான். ஜெயிக்க பிறந்த நாம மீண்டும் மீண்டும் போராடி ஜெயிக்க முடியாத அவங்க தோத்து போகிறோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், நிந்தை வந்தா நம்ம பின்மாற்றத்துக்கு போகிறோம். அவன் பிரச்சனை, போராட்டம், நிந்தை எவ்வளவு வந்தாலும், அவனை எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி எழுந்து வந்து நமக்குள்ள போராட்டங்களை, நிந்தைகளை கொடுத்து அவன் ஜெயம் எடுக்க பார்க்கிறான். ஆனா நாம ஜெயம் எடுக்கிற நாம நமக்குள்ள ஒரு போராட்ட, நிந்தைகள் வந்தா பின்மாற்றத்துக்கு போறோம், தேவனை விட்டு விலகி போகிறோம், ஆலயத்துக்கு கடந்து போக மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. அதனால தோத்து போகிறோம், மரித்து போகிறோம். அல்லேலூயா. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், பழைய ஏற்பாட்டு காலத்துல வல்லமை பிசாசு கையில இருக்கும் போதே அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். இப்போது வல்லமை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நாம ஜெயம் எடுக்கணும். தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல நிலைத்திருந்தா தோத்து போனவனை ஈஸியா நீங்க தோக்கடிக்கலாம். அல்லேலூயா. அவன் தலையை நெசுக்கின பாம்பு, அவனுக்கு வல்லமையே கிடையாது, ஆனாலும் அவன் ஜெயிக்கிறான். நீங்க ஈஸியா ஜெயிக்கிறவனை அவன் ஈஸியா உங்களை ஜெயித்துட்டு போறான். அல்லேலூயா. நீங்க பின்மாற்றத்துக்கு போவாதீங்க. விசுவாசத்தை நிலைத்திருங்க, ஜபத்தை நிலைத்திருங்க, தேவனோட பற்றி கொண்டிருங்க. என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தா தேவனை விட்டு விலக மாட்டேன் அப்படி நிலைத்திருங்க. ஆண்டவர் உங்களை ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இது ஏன் சொல்ல வரேன்னா, எனக்குள்ள ஒரு போராட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மள ஜெயம் எடுக்க வைத்த தேவன், அல்லது ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். தோத்து போனவங்ககிட்ட நம்ம தோத்து போறோம். அநேகர் கிறிஸ்துக்குள்ள ஊழியக்கார கூட தோத்து போறாங்க. அல்லேலூயா. தேவனிடத்துல உண்மையா இருக்க முடியாது, பாவத்துல விழுந்து தோத்து போறாங்க, பணாசுல தோத்து போறாங்க, பெருமையில தோத்து போறாங்க. விசுவாசிகள் எல்லாமே தன் இச்சையினால் இச்சித்து தோத்து போறாங்க பிசாசு கிட்ட. அல்லேலூயா. தேவன் ஜெயம் கொடுக்கிறவர். ஜெயம் எடுக்க நம்மளால கூடும். அதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. 1 யோவான் 5:4 சொல்லப்படும், தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நீ எதுவுமே உங்க தாளந்து தேவையில்ல, உங்க பணம் தேவையில்ல. விசுவாசம் ஒண்ணு இருந்தா போதும். உறுதியான விசுவாசம், கிரியுள்ள விசுவாசம் இருந்தால் போதும். இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியும். ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. தேவன் வேதத்துல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிறார். பின்மாற்றத்துக்கு போகாதீங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பேசினா ஊழியக்காரர் விட்டு விலகி போகாதீங்க. தேவனை நம்பி போறீங்க, தேவனை நம்பி போங்க. தேவனை நீங்க அதாவது அவரை பிடித்து கொள்ளுங்க, ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. எப்படி? அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. திருப்பி சொல்றேன், தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கூட பேசியிருப்பா நான் விசுவாசிக்கிறேன். உங்க இருதயத்துல கீழ் செய்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இனிமே நீங்க ஜெயம் அடிப்பீங்க. தோத்து போனவங்கிட்ட இனிமே அவன் எப்பவுமே தோத்து போகும்படி, நீங்க எப்பவுமே ஜெயம் எடுக்கும்படி எடுப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. தலைகளை சாய்த்து நாம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த கால வேளை நம்ம துதிக்க ஆராதிக்க நீர் கிருபை செய்த காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஜெயிக்கணும் என்று இந்த நாள்ல ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியதுக்காய் உமக்கு சோத்திரம் அப்பா. உடைய வல்லமை வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, பிசாசு ஜெயம் கொள்ளாதபடி நாங்கள் ஜெயம் எடுக்க என் தேவனா கர்த்தர்னால எங்களோடு பேசியிருக்கிறீர். அதுக்காய் உமக்கு சோத்திரம் அப்பா. நாமம் மையம் வல்லமை வெளிப்படுத்தோம் ஆண்டவர். தடைகளை உடைக்கிற இந்த நாள்ல ஆண்டவர், இந்த யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு கரத்துல போடுகிறப்பா. வியாதியோடு இருக்கிறவர்களை தேவனுடைய வல்லமை இப்போது இறங்கம்படி, இப்படி சுகமாக்குற வல்லமை இப்போது இறங்கம்படி, அவர் சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் இப்போது விலகம்படி நர்ஸாக இயேசு கிறிஸ்து நாமத்தால ஜெபிக்கிறப்பா. இப்போது உடைய கரம் தொடுவதாக, உடைய கரம் தொடுவதாக, உடைய கரம் தொடுவதாக, உடைய வல்லமை தொடுவதாக. இப்போது ரிபா கபா 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 ரிபா ரன்னம்மா ரிக்கா ரன்னம்மா ரக்கபா, இப்படி சுகமாக்குற வல்லமை இப்போது தொடுவதாக. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இப்போது நர்ஸாக இயேசுவின் நாமத்தால் கடிந்து வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. பிசாசு கட்டுகள் இப்போதே கட்டுகள் அறுக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உள்ள செயல்படுற எல்லா மந்திர கட்டுகள் இப்போதே நர்ஸாக இயேசு கிறிஸ்து நாமத்தால், விக்கிரக கட்டுகள், பிசாசின் கட்டுகள் இப்போது, செத்து போன ஆவின் கட்டுகள் இப்போது, ஏவல் குட்டி சொத்த ஆவிகள் எல்லாம் நர்ஸாக இயேசுவின் நாமத்தால் விலகம்படி கட்டளை கொடுங்க. நர்ஸாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் விலகம்படி கட்டளை கொடுங்க. அவருடைய கட்டுகள் அறுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தால். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆவியானவர். நல்ல ஆண்டவரே, உடைய நாம மையப்பட்டதுக்காய் சோத்திரம். இந்த அடியானம் எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா அற்புத அடையாளங்களை செய்யுங்க. நர்ஸாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிதாகிய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்மளை ஆளுகிற பரிசுத்தாவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும், சகா காலமும் இயேசு கிறிஸ்து வருவதிலும் சமாதத்தோடு ஆசீர்வாதத்தோடு எப்போதும் உங்களோடு தங்கி இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.